ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து நம்ம கர்நாடகா பேங்கோட ஒரு டீட்டெயில் அனலைஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கர்நாடகா பேங்க் வந்து ஒரு ஓல்டஸ்ட் கம்பெனி, 100 வருஷம் பழமையான கம்பெனி. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து மேங்களூர்ல இருக்கு. இது வந்து பேன் இந்தியா ஃபுல்லாவும் ஆப்ரேஷன் நடக்குது. ஓகேவா? பேன் இந்தியா ஃபுல்லாவும் இதோட பிரான்ச்சஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து இதை என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஒரு சுமால் இன்ட்ரோ போயிடும். இதோட ஸ்டார்டிங் பண்ணது எந்த இயர்னா 1924. இது வந்து ஒரு ஏ கிளாஸ் கமர்ஷியல் பேங்க். இதோட நெட்வொர்க் பிரான்ச்சஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னா சவுத் இந்தியா சைட் மொத்தம் 957 957 பிரான்ச்சஸ் இருக்கு. 1188 ஏடிஎம்ஸ் இருக்கு இதுக்கு. ஓகேவா? கீ பிசினஸ் செக்மெண்ட், இதோட மேஜர் கீ பிசினஸ் ரீட்டைல் பேங்கிங், கார்பரேட் பேங்கிங் தான். இதை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவா பார்த்துங்க. எல்லாரும் என்னென்ன பிசினஸ் அதோட மாடல் இருக்குன்னு பார்த்துங்க நேரடியா. இதோட பிரான்ச் வந்து ஸ்டேட் வைஸா எங்க இருக்குன்னா, மேஜரா கர்நாடகா பேங்க்ல, கர்நாடகா இதுல இருக்கு. 334 பிரான்ச்சஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 59 பிரான்ச்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி இது சதர்ன் சைடு ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த பிரான்ச்சஸே இருக்கு. அரௌண்ட் வந்து அதோட 80% ஆஃப் பேங்கிங் வந்து சதர்ன் சைடை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதுல வந்து மெட்ரோல வந்து 28%, அர்பன் ஏரியால வந்து 26%, செமி அர்பன் இல்ல வந்து ரூரல் ஏரியால 46% கவர் ஆயிருக்கு. இவங்களோட மேஜர் ப்ராடக்ட் வந்து என்னன்னா, ப்ரீ அப்ரூவ்ட் டிஜிட்டல் லோன், அதாவது இன்ஸ்டன்டான லோன் கொடுக்கறதோ, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மேஜரா லோன் கொடுக்கறதோ இவங்களோட மேஜர் ரோல்ல ஒன் ஆஃப் த இருக்கு. மேஜரா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு லோன் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து இவங்களோட த்ரீ ஸ்ட்ரென்த்தே வந்து முன்னாடியே சொன்னதுதான், ரீட்டைலோட பிஸ்னஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. 50% ஆஃப் த லோன் புக் வந்து ரீட்டைல் செக்மெண்ட் தான். அப்புறமா இப்போ வந்து டிஜிட்டல் டிரான்ஸ்மிஷன் வந்து மைக்ரேஷன் வந்து 93% ஆல்மோஸ்ட் டன். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டாங்க எல்லாரும். அவ்வளோ. இதை பத்தி இதோட கிராஸ் என்பிஏ வந்து 1.58% இருக்கு. ஓரளவுக்கு அது ரிஸ்கான கம்பெனி மாதிரி தான் தெரியுது கிராஸ் என்பிஏல. அப்கமிங் டெக்னிக்கல் அனலைஸ்ல அதை பார்ப்போம். இதோட ஸ்ட்ராட்டஜி இன்டர்வியூஸ்ல இப்போ வந்து அவங்க என்ன என்ன இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் ஆன்போர்டிங் எல்லாமே பேப்பர்லெஸ்ஸாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறமா வந்து டேட்டா டிரைவன் கிராஸ் செல்லிங், அதெல்லாம் சிஆர்எம் சிஸ்டம், அது கஸ்டமர் பிஹேவியர் அனலைஸ் பண்ணுறதுக்குலாம் சில இதெல்லாம் வச்சுருக்காங்க. அனலைஸ் பண்ணி கஸ்டமரை ஈல்டு பார்க்குறாங்க. மேஜரான கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா ஹெச்டிஎஃப்சி லைஃபு, பஜாஜ் அலையன்ஸு, ஐசிஐசிஐ போன்ற இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்சூரன்ஸும் டெவலப் ஆகுது. அதனால அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஃபின்டெக்கை பற்றி சைட்லேயும் கொஞ்சம் நிறையாவே இருக்கு. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதோட ஃபியூச்சர் அவுட்லுக்கை பார்த்தா இது 100 வருஷம் ஒரு பழமையான கம்பெனி. அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ரீட்டைல் ஃபோக்கஸ் கம்பெனியா இருக்கிறதுனால எல்லாரும் இதை வந்து ப்ரிஃபர் பண்றீங்க. இப்போ இதோட டெக்னிக்கல் அனலைஸை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கர்நாடகா பேங்க் வந்து கரண்டா வந்து 170 இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கரண்டா. இப்போ வந்து நம்ம ஓவராலா பேங்கிங் செக்டரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இதுக்குள்ள வரும். ஏன்னா டெக்னிக்கல் பார்க்குறப்ப நீங்க வந்து அதோட ப்ரீவியஸ் செக்டாரோட ஃபோக்கஸையும் நீங்க பார்க்கணும். பிரைவேட் பேங்கோட செக்டார் ஃபோக்கஸ் வந்து ரீசெண்டா கோவிடுக்கு அப்புறம் வந்து நல்லாவே ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதனால பேங்கிங் செக்டார்ல இருந்து ரொட்டேஷன் நடக்கல. இது வரைக்குமே அப் ட்ரெண்ட்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. செக்டார் ரொட்டேஷன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆனாலும் நம்மளோட கோட்டக் பேங்கோட மூவ்மெண்ட் வந்து கன்சால்டேட்ல இருந்து ரீசெண்டா தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆனா பிரேக் அவுட் ஆகி ஃபாலோ ஆகிருக்கு, பார்க்க முடியுது. ஃபாலோ ஆகுறத ரீசெண்டா பார்க்க முடியுது. ஏன் இது ஃபால்னு அப்கமிங் இதுல சொல்றேன்.
ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு பர்சன்டேஜ் ஓவரால் அதோட டாப்ல இருந்து விழுந்திருக்குன்னு பார்ப்போம். நியர்லி 40% வந்து ஓவரால் ஹைலேருந்து விழுந்திருக்கு. ஸோ வந்து அதோட ஹைலேருந்து இப்போ 40% டவுன்ல தான் இருக்கு. இப்போ வந்து பை பண்றதுக்கான டைமான ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணிப்போம். ஒரு 2008லேருந்து அப் டு 2020 ஒரு லாங் கன்சால்டேஷன் பீரியட் அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. நடந்த வந்து ரேலி வந்து முழுமையா போல, பேக் அடிச்சிருக்கு. இப்போ வந்து இதுக்கு ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு இதுல இருந்தே நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதான் டெக்னிக்கல் லெவல்ல ஒரு பாயிண்ட். என்னன்னா, ஒரு கன்சல்டேஷன் லாங் கன்சல்டேஷன் நடந்திருக்கு, அதுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. லாங் கன்சல்டேஷன் காட்டுறேன். ஒரு லாங் கன்சல்டேஷன்ல ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வித் ஹை வால்யூமோட நடந்திருக்கு. வித் ஹை வால்யூமோட இந்த ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனாலும் நம்மளுக்கு ரைஸ் ஆகலன்னா சம் இன்சைடர் வேற ஏதாச்சும் நியூஸ் ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா நம்மளோட பிரைவேட் பேங்கோட இண்டெக்ஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா வந்து இதுக்கு வந்து பிரேக் அவுட் நடந்தும் இதுக்கு ரீசன் ஆகல. அப்போனா நம்ம மூவ் டு வேல்யூஷன்ஸ்க்கு போய் பார்த்துட்டு நம்ம டெக்னிக்கல் வரும். வேல்யூவேஷன் பார்த்தாலும் நம்மளோட ஓவரால் அனலைஸ் வேல்யூவேஷன்ல பார்த்தாலும் 294 வரைக்கும் இதோட வேல்யூவேஷன்ஸ் இருக்கு. அப்ப வேல்யூவேஷனும் ப்ராப்ளம் கிடையாது. நல்ல அசெட்டு ரெவன்யூ growth எல்லாம் கொஞ்சம் ரெவன்யூ growth நல்லா இருக்கு. எல்லாமே ப்ராப்பரா இருக்கிற மாதிரி தான் இந்த அனலைஸ் தெரியுது. நம்ம அப்கமிங்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம் பார்ப்போம். ஏன்னா இது ரீசெண்டா பிரேக் அவுட் நடந்து இவ்வளவு மூவ்மெண்ட் கொடுக்கல, இன்னும் ப்ராப்பரான மூவ்மெண்ட் கொடுக்கல, கன்சால்டேட்ல திருப்பி ஆகுது அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குதா அர்த்தம். ஓகே, அந்த ப்ராப்ளம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீனர்ல போய் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். குவார்டர்லி ரிசல்ட் வந்து ரெவன்யூ growth ஆவரேஜ். ஏன்னா 2258லேருந்து 2261 கன்சால்டேட் மோட்லேயே தான் இருக்கு ரெவன்யூ growth வந்து. குவார்டர் ஆன் பேஸ் ரெவன்யூ growth வந்து கன்சால்டேட்ல இருக்கு. அதே மாதிரி கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து கிராஸ் என்பிஏ ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஒன் ஆஃப் த ரீசன். ரெவன்யூவோட கன்சால்டேஷனும் கிராஸ் என்பிஏவோட இன்க்ரிமெண்ட்டும் இந்த ஸ்டாக்கை டவுன் ட்ரெண்ட் கொண்டு வரதுக்கு ஒரு ரீசனாக இருக்கும். ஃபர்தராக ஏதாச்சும் மேனேஜ்மெண்ட் லெவலில் ரிஸ்க் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஒரு கிளாரிஃபை பண்ணிப்போம். எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹோல்டிங்ஸை, டிஏஎஸும் அவங்க ஹோல்டிங்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் செக்டாரில் அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ எஃப்ஐஎஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது பப்ளிக் அதிகமான ஹோல்டிங் வச்சிருக்காங்க. மெயின் கன்செப்டே இதில் பப்ளிக் ஹோல்டிங் அதிகமாக இருந்தாலே அது கொஞ்சம் யோசிக்கணும் அந்த பங்கை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ வந்து நியூஸ் பேஸில் பார்த்தா அவங்களோட ரீசன்ட் எம்டி அண்ட் சிஇஓ வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போதான் ஜூன் இதில் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அடுத்த பொறுப்பில் வரவங்களும் டெம்பரவரியாக தான் இப்போ இருக்காங்க. ஜூலை 16 அவங்கள டெம்பரவரியாக ஒரு 3 மந்த்துக்கு போட்டிருக்காங்க. டெம்பரவரி மேனேஜ்மெண்ட், மெயினாக மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே அடி வாங்கினதுனால ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதை குறைச்சிட்டாங்க. டெக்னிக்கலி நல்ல பிரேக் அவுட், பட் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஓல்டு மேனேஜர் ஸ்ரீகாந்த் ஹரி ரிசைன் பண்ணியிருக்காங்க. அதனால தற்போதைக்கு மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து ஒரு நிரந்தரமான மேனேஜ்மெண்ட் இல்லை. ஸோ அதான் வந்து இந்த பெரிய நெகட்டிவ் கர்நாடகா பேங்க்கு. இப்போ வந்து கர்நாடகா பேங்கோட வேல்யூஷன் பார்த்தாச்சு. ஏன் டெக்னிக்கலில் வந்து இப்போ வந்து ஒரு சப்போர்ட் ரீஜனில் தான் இருக்கு. சப்போர்ட் ரீஜன், இப்போ என்ன சப்போர்ட் ரீஜன் பார்ப்போமா? இதில் வந்து சப்போர்ட் ரீஜன் வந்து பார்த்தோம்னா மேபி டபுள் டாப் போடுறதுக்கு, டபுள் பாட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டபுள் பாட்டம்
சப்போர்ட் ரீஜன் நம்மளுக்கு இங்கே ஒரு சப்போர்ட் ரீஜன் இருக்கு. ஏன்னா இது ஆஃப்டர் லாங் கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது ஒரு சப்போர்ட் ரீஜன். இங்கேயும் வந்து டபுள் பாட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இந்த சப்போர்ட்லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு 15% 15 to 20% அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணியிருப்பாங்க. செல்லிங் நடந்திருக்குன்னு இஞ்சி செல்லிங் நடந்திருக்கு. ஸோ வந்து செல்லிங்கும் இந்த கேண்டில் அதிகமாக நடந்திருக்கு. நம்மளோட இது 50% ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஹை அச்சீவ் ஆகிறதுக்கு ஆகுது. ஏன்னா இந்த டபுள் பாட்டம் போட்டுட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஷார்ட் டேர்மாக பார்த்தோம்னா இது ஒரு 15% அப் ட்ரெண்ட் போகணும். இங்கே ரிவர்சல் ஆனால் அப் ட்ரெண்ட் போகும். இதை பிரேக் அவுட் ஆயிட்டுனா ஃபர்தராக வந்து 130 கிட்ட பார்க்கலாம். அங்கேயும் டெக்னிக்கல் பார்க்கணும். மேனேஜ்மெண்ட் சைடு முக்கியமானது. மேனேஜ்மெண்ட் சைடில் உள்ள அந்த டெம்பரவரி மேனேஜர் வந்து பர்மனெண்ட்டாக வராங்களான்னு பார்க்கணும். அவங்க இன்னும் தெளிவான முடிவும் இல்லை மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து. ஏதோ சம்திங் அங்கே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ மேனேஜ்மெண்ட் ரிஸ்க்கு பெரிய ரிஸ்காக இருக்கு இங்கே. ஸோ வந்து இதான் வந்து இங்கே ப்ராப்ளம். மெயினாக மேனேஜ்மெண்ட் தான் ப்ராப்ளம் இங்கே. ஸோ வேல்யூவேஷனும் நல்லா இருக்கு. டெக்னிக்கல் சைட்லேயும் நல்லா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓவரால் செக்டார் சைட்லேயும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த கிராஸ் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது ஒரு கன்சர்ன் வச்சுங்க. இந்த கிராஸ் என்பிஏவும் டிக்ரீஸ் ஆகணும். ரெவன்யூ நல்ல growth கன்சால்டேட்லேருந்து growth ஆகணும். ஏன்னா ப்ராப்பராக அடுத்த இந்த ஒரு 2 வருஷமாவே அது ரெவன்யூ growth ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. அது மாரி இயர் ஆன் இயர் நம்ம இதை பார்த்தாலும் ரிசல்ட்டை பார்த்தாலும் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. போன வருஷம் ஜூலை 2004 400 ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இந்த வருஷம் 261. அதுமாரி ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து இந்த இதை கன்சர்ன் பண்ணுங்க. இயர் ஆன் இயர் பேசிக்ஸில் வந்து ப்ராஃபிட் டவுன் ஆகிருக்கு. இதெல்லாம் ரெக்கவர் ஆனால் தான் திருப்பி வந்து மார்க்கெட் வந்து பழையபடி இது ரெக்கவர் ஆகும். ஸோ மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்துங்க, அதோட ரெவன்யூ க்ரோத்தையும் பார்த்துங்க, இயர் ஆன் இயர்லையும் பாருங்க, குவார்டர் ஆன் குவார்டர்லையும் கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ வந்து அதோட சிஏஜிஆர்லாம் பார்ப்போம். கம்பேர் டு 10 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து 6% இருக்கு. அதுமாரி 5 இயர்ஸ் சிஜிஆர் ஓகே. 5 இயர்ஸ் சிஜிஆர் நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா அது வந்து 2020 கான்செப்டாக வச்சு நிறையா ஸ்டாக்ஸ் வந்து 5 இயர்ஸ் சிஜிஆர்லேருந்து ஹையாக காட்டும். ஸோ நீங்கள் எல்லாருமே 5 இயர்ஸ் சிஜிஆர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. சிஏஜிஆர் ஓகே. இப்போ வந்து கரண்ட்டாக 23% வந்து அது கம்மியாக இருக்குது. 1 இயர் சிஏஜிஆர் படியே பார்த்தா ஓவராலாக 40% இறங்கியிருக்கு. கரண்ட் சிஏஜிஆர் வந்து 23% இப்போ டவுனில் தான் இருக்குது. ஆக மொத்தம் என்னோட அனலைஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த செக்டாரில் உள்ள கர்நாடகா பேங்க்ல நான் கை வைக்க மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் நான் பார்க்கறது என்னன்னா ஹோல்டிங்ஸ். பப்ளிக் ஹோல்டிங்ஸ் வந்து 65% கிட்ட மேலே இருக்குது. 65%, 50% மேலே இருந்தாலே அது வந்து பப்ளிக் ஹோல்டிங் அதிகமாக ஆயிடுச்சுனாலே அதில் ட்ரேட்ஸ் அதிகமாக நடக்காது. அது இல்லாமல் செகண்ட் ரீசன் வந்து மேனேஜ்மெண்ட் ரீசன். மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் இல்லை. தேர்டு வந்து நம்மளோட ரெவன்யூ குரோத்தும் கன்சால்டேட்ல இருக்கு. அதுமாரி ப்ராஃபிட்டும் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அவங்க வந்து அப்கமிங்கில் இதில் ரெண்டுத்தையும் இன்க்ரீஸ் பண்ணால் தான் இந்த இதில் பார்க்கலாம். முக்கியமாக கிராஸ் என்பே ரீசெண்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 0.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸில் பாருங்க. தட்ஸ் ஆல். என்னை பொறுத்த வரைக்கும் இதை வெயிட் பண்ணலாம். இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேட் எடுக்க போகிறோன்னா மேபி இந்த டபுள் பாட்டம்லேருந்து ரிவர்சல் ஆனிச்சு இந்த ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ரிவர்சல் ஆனிச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். ரிவர்சல் ஆனிச்சுன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வரும்னா 15% கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 15% கிட்ட ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் ஷார்ட் டேர்ம் ட்ரேட். லாங் டேர்ம் ட்ரேடுக்கு மேனேஜ்மெண்ட்டையும் பார்க்கணும், ரெவன்யூ க்ரோத்தையும் பார்க்கணும். தட்ஸ் ஆல்.